ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்டைக்காய் தொக்கு தான் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரு குழம்பு வச்சிட்டோம், நம்ம எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். டெய்லி என்ன குழம்புக்குன்னு யோசிப்போம் இல்லையா, அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒன்றா வச்சு விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம ஃபயர் ஆர்ட் கிச்சனில் இருக்க போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இது என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 கிலோ வெண்டைக்காய் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வானல் வச்சு தனியாக கொஞ்சமாக சிம்மில் வச்சு கொஞ்சம் வதக்கிடலாம். ஏன்னா அது பிசு தன்மை இருக்கும். அந்த பிசு போகிறதுக்காக வதக்கி எடுத்துகிட்டு இந்த இன்னொரு கடையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 4 பூண்டு, அவ்வளோதான். கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு கடுகு போஞ்சோன்னே கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நம்ம இந்த வெண்டைக்காய் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இன்னொரு வதக்கிட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்புத்தூள். நான் பார்த்திங்கன்னா மசாலாலாம் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன். குழம்புத்தூள் எல்லாமே நம்ம மசாலா ஐட்டம் வேணால் கூட நம்ம ஃபயர் ஆர்ட் கிச்சனை போட்டிருக்கேன். நான் அளவுலாம் கூட வேணால் போய் பார்த்துக்குங்க. இது வந்து இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சி வதக்கணும் இல்லையா, இந்த பருப்பு தனியாலாம் அதை மட்டும் அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைச்சி மிக்சியில் கொண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். அது போட்டு நல்லா நம்ம வத்த குழம்பு நல்லா சுண்ட விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுண்ட விட்டாலே முடிஞ்சிடும். நம்ம இது எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ஒரே குழம்பாக முடிஞ்சிடும். நம்ம மற்ற எல்லாத்துக்குமே 2 குழம்பு அந்த மாதிரி தேட வேண்டியதாக இருக்கும். இது சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி மதியம் சாதத்துக்கு தான் இது பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்க ஒரு தனியா கத்திரிக்காய் பண்ணிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. டெய்லியுமே கொஞ்சம் நம்ம டெய்லியும் சமைக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு ஈஸியான ரெசிப்பியும் கூட, நல்ல டிஷ்ஷு கூட சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.